இங்கேயே இருந்து பழத்தனம் பண்ணாவே 20,000 சம்பளத்துக்கு வேலை கிடைக்கும். 10,000 இங்கே செலவாச்சுனால 20,000 இங்கேருந்து அனுப்பிச்சிடலாம்ல. எதுக்கு நீங்கள் ஃபாரின் பொருளை இவ்வளோ அடம் பிடிக்கிறீங்க? அது வந்து வாண்டடாக நமக்கு கிரெடிட் கார்டு ஆஃபர் பண்ணுவாங்க. அங்கிருந்து ஓடி வந்துட்டோம்னா கண்டுபிடிச்சிருவாங்களா? அது கம்மியான ரேஞ்சில் இருந்தால் நமக்கு அரௌண்ட் ஒரு 2 lakh வரைக்கும் ஆகும். கம்மியான ரேஞ்சே 2 lakh ஆகுமா? ஓகே, அப்படி வேலை கிடச்சிச்சுன்னா இவ்வளோ சம்பளம் வரைக்கும் கிடைக்குங்க ப்ரெஷராக. ஓகே, இப்போ நம்ம ஊர் இருக்கிற மாதிரி லிவிங் டுகெதர் கல்ச்சர்லாம் அங்கே இருக்குதா? விசிட் விசாலையே நீங்கள் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க, விசிட் விசாவில் போகிறீங்கன்னா நீங்கள் போய் அங்கே வேலை தேடி உங்களுக்கு ஒரு வேலை செட் ஆகிறதுக்கு எத்தனை நாள் எடுக்கும், அத்தனை நாளைக்கும் டோட்டலாக எனக்கு எவ்வளோ வரைக்கும் செலவாகும்? ஜாப் தேடுனா ஒரு கூகுளில் போய்ட்டு கம்பெனி லிஸ்ட் எடுத்துட்டு டேட்டா கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாம், இல்லை கம்பெனிக்கு டேரெக்டாக அப்ரோச் பண்ணலாம். இது மாதிரி நான் பண்ணலாம்ல. இப்போ அங்கே போய் நான் வேலை தேடணுன்னா எப்படி நான் வேலை தேடுறது? சரி, போனால் எத்தனை நாளில் வேலை கிடைக்கும்? ஓகே, ஸோ இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ கம்பெனி அங்கே போய் தேடுறதுக்கு இங்கேருந்தே கம்பெனி பேரெல்லாம் எடுத்தேன், அவங்கள்ட்ட கான்டாக்ட் பண்ணி நம்ம ரெஸ்யூம்லாம் அனுப்பி இன்டர்வியூ கான்டாக்ட் பண்ணி கம்பெனி மூலிமா இங்கேருந்தே வேலைக்கு போயிட்டா என்ன மாதிரியான வேலைக்கெல்லாம் நீங்கள் இப்போ இந்த விசிட் விசாவில் போய் எந்த மாதிரி வேலைக்கெல்லாம் நீங்கள் போய் தேடலாம், அப்ளை பண்ணலாம்? பட் அப்படி யாரையுமே எனக்கு தெரியாது ஊருக்குள்ளே அப்படின்னா இந்த விசிட் விசாவில் போகிறது கரெக்டாக இருக்குமா? வேலைக்கு போயிட்டோம், 1 வருஷம் ஆயிடுச்சு, அதுக்கப்புறமா ஃபேமிலி விசாலாம் அது கொடுப்பாங்களே, இந்த ஃபேமிலியை கூப்பிட்டு போகலாமா? இப்போ ஏதோ ஒரு பிள்ளையை கூப்பிட்டு இழுத்துட்டு ஓடிடலாம் இங்கே லவ் பண்ணி. வணக்கம், உங்கள் பேர் சொல்லிடுங்க, உங்களை இன்ட்ரோ பண்ணிக்கங்க. என் பேர் சுந்தர்ராஜ், நான் திருநெல்வேலியிலேருந்து வந்துருக்கேன். திருநெல்வேலிக்காரங்க. ஸோ வரும்போதே எங்களுக்கு வந்து அல்வாவோட தான் வந்தார். உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. என்ன மனுஷன்? இப்போ அந்த அல்வாவோட டேஸ்ட்லேயே டேரெக்டாக ஒரு விஷயத்துக்கு வர்றேன். இப்போ நீங்கள் ஆல்ரெடி கல்ஃப்லாம் போய் ஒர்க் பண்ணிட்டு வந்துருக்கிறீங்களே, இப்போ ஜென்ரலாக ஒரு ஃப்ரெஷராக இருக்கிறாங்க, ஒரு மெக்கானிக் முடிச்சுட்டாங்க, இப்போ அவங்க கல்ஃபுக்கு போகணுன்னு ஆசைப்பட்டா போகலாமா? எப்படி போகணும்? கல்ஃபு போகலாமான்னு கேட்டால் என்னோட பதில் போகலாம். பட் என்னோட ஆப்ஷன் என்ன சொல்லுவேன்னா, டைரக்டாக தேர்ட் பார்ட்டிஸ் ஏஜென்ட்ஸ் அவங்க மூலமாக போகாமல் ஒரு கோர்ஸ் பண்ணி நம்மளா அங்கே இருக்கிற கம்பெனிஸ் அப்ரோச் பண்ணி போனால் பெஸ்ட் ஆப்ஷன் நான் சொல்லுவேன். ஏன் அப்படி சொல்கிறீங்க? ஏன் இப்போ சும்மா இந்த ஏஜென்சி மூலமா போனால் என்ன பிரச்சனை? ஏஜென்சி மூலமாக போகிறப்ப நமக்கு வந்து கரெக்டான சேலரி, கம்பெனி சைட்லேருந்து நமக்கான பெனிஃபிட்ஸு, அந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் பேக் அடிக்கும்னா கரெக்டாக சேலரி எல்லாமே கரெக்டான சேலரி கிடைக்காது. நமக்கு இங்கே வந்து சொல்கிறது ஒரு சேலரியா இருக்கும், அங்கே நம்ம போனதுக்கப்புறம் கிடைக்கிற சேலரி வேறையா இருக்கலாம். அதெல்லாம் எந்த கன்ஃபர்மேஷனும் இல்லாமல் தான் நம்ம இதில் போக வேண்டியதாக இருக்கும். ஏஜென்ட் மூலமாக போகிறப்போ ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்காது, கிளாரிட்டி இருக்கு. ஜென்ரலாக இப்படி போகிறதுக்கு ஏதாவது செலவாகுமா? சர்வீஸ் சார்ஜ் ஏதாவது கொடுக்க வேண்டியது இருக்குமா? நம்ம நார்மலாக போகணும். இப்போ கல்ஃபை பொறுத்த வரைக்கும் துபாயில் நான் ஒர்க் பண்ணதை வச்சு சொல்கிறேன். துபாய் நம்ம போவோம்னா மேஜராக எல்லாருமே விசிட் விசாவில் போய், டூரிஸ்ட் விசாவில் போய் அங்கே ஜாப் தேடி அதுக்கப்புறமா கன்வெர்ட் ஆகிக்கிறாங்க. சரி, இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ நான் டூரிஸ்ட் விசாவில் போகிறேன், விசிட் விசாவில் போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வேலை கிடைச்சிருமா அப்படிங்கிற ஒரு உத்தரவாத கேள்வி இருக்குது இல்லை? அதுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணணும், வேலையை தேடணும். சரி, அதுக்கு நம்ம வந்து கஷ்டப்படக்கூடாது. அங்கே வந்து எப்படி இருந்தாலும் நம்மளோட தமிழ்நாடு, கேரளா ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் அங்கே இருக்காங்க. இல்லை யாராவது ஒருத்தரை நம்ம ஹெல்ப்புக்கு, அட்லீஸ்ட் நம்ம ஸ்டே பண்ணுற ரூமுக்கு மட்டும் ஹெல்ப்புக்கு யாராவது இருந்தாங்கன்னா துணிச்சலாக இறங்கி போகலாம். பட் அப்படி யாரையுமே எனக்கு தெரியாது ஊருக்குள்ள அப்படின்னா இந்த விசிட் விசாவில் போகிறது கரெக்டாக இருக்குமா? அது பிரச்சனை. யாருமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம விசிட் விசாவில் போகிறது யூஸ் இல்லை. அப்போ வந்து ஃபாரினில் இருக்கிறவங்க மேலும் மேலும் ஃபாரின் மாப்பிள்ளை ஆகிட்டே இருப்பாங்க. இந்த ஃபாரினில் யாருமே லிங்க் இல்லாதவங்க கடைசி வரைக்கும் இங்கே தான் இருக்கணும். அதுக்காக என்ன சொல்லணும்னா, ஏஜென்ட்ஸ் மூலமா போகலாம். ஆனா அந்த ஏஜென்ட் வந்து நமக்கு நம்பகமான ஆளா இருக்கணும். அவங்க பேக் எல்லாமே செக் பண்ணணும், அவங்க சைட்ல எல்லாமே கிளியரா இருக்கா, யாரையும் ஏமாத்துறது இல்லையா, கரெக்டான சொல்ற வேலைக்கு தான் நம்மளை கொண்டு போய் விடுறாங்களா, அந்த மாதிரி நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படி போனால் எவ்வளோ வரைக்கும் செலவாகும்? ஜென்ரலாக நமக்கு ஒரு இந்த மாதிரி விசிட் விசாலையே நீங்கள் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க, விசிட் விசாவில் போகிறீங்கன்னா நீங்கள் போய் அங்கே வேலை தேடி உங்களுக்கு ஒரு வேலை செட் ஆகிறதுக்கு எத்தனை நாள் எடுக்கும், அத்தனை நாளைக்கும் டோட்டலாக எனக்கு எவ்வளோ வரைக்கும் செலவாகும்? இங்கேருந்து நமக்கு போகிறது விசா ப்ளஸ் ஃப்ளைட் சார்ஜு. இப்போ துபாய் ரூல்ஸ் படி நமக்கு வந்து ரிட்டன் டிக்கெட்டும் ஃபைல் பண்ணி நமக்கு பேங்க் ஸ்டேட்மெண்ட் மினிமம் காட்டணும். 2000 dirhamsனு நம்ம பேங்க் ஸ்டேட்மெண்ட் காட்டினா தான் அவங்க வந்து விசாவே அப்ரூவ் பண்ணுவாங்க. 2000 dirhamsனா நம்ம அரௌண்ட் 50,000 வரும். 50,000 அக்கௌண்ட்ல இருக்கணும். இது இல்லாம போறதுக்கு ஃளைட் டிக்கெட், ரிட்டன் டிக்கெட் எடுத்து வச்சிருக்கணும். இது இல்லாம ஏஜென்ட்ஸ் சில கமிஷன்ஸ் இருக்கும். அது கம்மியான ரேஞ்சில் இருந்தா நமக்கு அரௌண்ட் ஒரு 2 lakh வரைக்கும் ஆகும். கம்மியான ரேஞ்சு 2 lakh ஆகுமா?
1.5 to 2 lakh வரை ஆகும். ஓகே, ஒரு 1.5 லட்ச ரூபா கொடுத்து நம்ம 1.5 லட்ச ரூபா, இது ஒரு 50,000 நமக்கு இருக்கணும். ஃப்ளைட் டிக்கெட் ஒரு 10-15 ரூபா போட்டிங்கன்னா ஒரு 30 ரூபா வந்துடும். ஸோ விசா ப்ளஸ் ஃப்ளைட் டிக்கெட் எல்லாம் சேர்ந்து நமக்கு அரௌண்ட் 25-30 முடிஞ்சிடும். ஓகே, அப்போ டோட்டலாக ஒரு 2.5 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா கையில் இருக்கணும். ஆமாம், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த 1 month நம்ம அங்கே இருந்து வேலை தேடணும்னா நீங்கள் சொன்ன 3 லட்ச ரூபா அமௌண்ட் நம்ம கையில் இருந்தால் தேடலாம். 3 லட்ச ரூபா இருந்துச்சுன்னா தேடலாம். சரி, போனால் எத்தனை நாளில் வேலை கிடைக்கும்? வேலை வந்து அங்கே இருக்குது, நம்ம ஸ்கில்ஸ் கரெக்டாக இருக்குது. என்ன மாதிரியான வேலைக்கெல்லாம் நீங்கள் இப்போ இந்த விசிட் விசாவில் போய் எந்த மாதிரி வேலைக்கெல்லாம் நீங்கள் போய் தேடலாம், அப்ளை பண்ணலாம்? அங்கே மேஜராக சிவில் இன்ஜினியர்ஸுக்கு நிறைய வேகன்சி இருக்குது. மெக்கானிக்கல் ஓரியன்டானா கம்பெனிஸில் வந்து நம்ம டைரெக்டாக ஹெச்ஆர்ஸ் அப்ரோச் பண்ண முடியாது. நம்ம நேரில் போகிறப்ப அங்கேயும் சில கன்சல்டன்சிஸ் இருக்குது. அங்கேயும் கன்சல்டன்சிஸ் இருக்காங்க. அவங்க மூலமாக போனால் அவங்க சர்வீஸ் சார்ஜஸ் கேட்பாங்க. இது பண்ணால் அவங்களே இன்டர்வியூஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணி கொடுப்பாங்க. அதில் நமக்கு பண்ண முடியும் அப்படின்னா பண்ணலாம். ஓகே ஐயா, இப்போ நம்ம ஊரில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, இப்போ நான் ஜென்ரலாக ஜாப் தேடுறேன்னா ஒரு கூகுளில் போயிட்டு கம்பெனி லிஸ்ட் எடுத்துகிட்டு டேட்டா கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாம், இல்லை கம்பெனிக்கு டேரெக்டாக அப்ரோச் பண்ணலாம். இது மாதிரி நான் பண்ணலாம்ல. இப்போ அங்கே போய் நான் வேலை தேடணுன்னா எப்படி நான் வேலை தேடுறது? நம்ம நார்மலாக அங்கே இருக்கிற அதே மெத்தட் தான். ரெஸ்யூம் எடுக்கணும், நம்ம கம்பெனிஸ் இறங்கி தேடணும். நமக்கு எப்படி அங்கே போனதும் தமிழ் பசங்க யாராவது ஒரு லிங்க் கிடைச்சிடும், லிங்க் பக்கத்துலேயே இருக்கும். அப்படி இல்லைன்னா அங்கே மோஸ்ட்லி ஹோட்டல்ஸு, சாய், அது எல்லாமே டீ கடை எல்லாமே சேட்டா மாதிரி இருக்கும். மலையாளிஸ் இருப்பாங்க. மலையாளிஸ் கிட்ட நிறைய கான்டாக்ட்ஸ் இருக்கும். அவங்க கிட்ட நம்ம ரெகுலரா இந்த மாதிரி ஜாப்க்கு ஏதாவது இருக்குமா, அங்க இருக்குமா அப்படின்னு கேட்டா அவங்க ஒரு சில லிங்க்ஸ் கொடுப்பாங்க. அந்த லிங்க்கை நம்ம ஃபாலோ பண்ணி கம்பெனிஸ் அப்ரோச் பண்ணும்போது நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். பட் எப்படின்னா, நீ எனக்கு தெரிஞ்சு நல்லா விவரம் தெரிஞ்ச ஒரு ஆளாக இருந்தால் வேலை கிடைச்சிடும் அப்படிங்கிறீங்க கணக்கு. எது ஊரில் வந்து நல்ல 4 விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு எங்க போறதுக்கும் சங்கடப்படாம இருந்து எல்லாத்தையும் பேசுறதுக்கு தயக்கம் இல்லாம இருந்த ஒரு ஆள் இருந்தா, அதை விவரமான ஒரு ஆளா இருந்தா வேலை முடிச்சிடலாம். ஓகே, அப்படி வேலை கிடைச்சிச்சுன்னா எவ்வளவு சம்பளம் வரைக்கும் கிடைக்கும்? ஃப்ரெஷரா நமக்கு அங்க மினிமம் பேசிக் வந்து 1500 dirhams சொல்லுவாங்க. 1500 dirhamsனா நமக்கு வந்து ஆமா அரௌண்ட் இப்போ 40,000 வரை வரும். அங்க வந்து எக்ஸ்பென்சஸ் வந்து நம்ம அந்த சேலரியை பெருசா சொல்றோம், ஆனா அங்க உள்ள எக்ஸ்பென்சஸ் நமக்கு அதிகம். ஓகே, இப்போ நீங்க வந்து 1500 வாங்குறப்ப நமக்கு வந்து 35,000 கணக்கு வச்சுக்கிறேன், 40,000 கணக்கு வச்சு 40,000 கணக்கு வச்சுக்கோங்க. வாடகைன்னா எவ்வளவு வரும்? நம்ம தனியா ரூம் பார்க்கணும். பெட் ஸ்பேஸ் தான் கிடைக்கும். பெட் ஸ்பேஸ்னா தூங்குறதுக்கு மட்டும்தான். ஒரு ரூம்ல 6 கட்டில் இருக்கும். 6 பேர் ஸ்டே பண்ணிக்கலாம். காமனா அவங்களுக்கு பாத்ரூம் இருக்கும், எல்லா வசதிகளும் இருக்கும். அந்த ரூம் வந்து ஸ்டே பண்றதுக்காக மட்டும்தான், தூங்குறதுக்கு மட்டும்தான். சரி, அதுக்கே 600 ஆகும். 600 dirhams எவ்வளவு வருது அமௌண்ட்? அரௌண்ட் ஒரு திராம் எவ்வளோ வருது? 26 26 ரூபா. அப்போ 30 ரூபான்னு வச்சுக்கோங்க. 30னா 3000 18,000 ரூபா. 18,000 ரூபா அதுக்கே போயிடும். சரி, சாப்பாடுக்கு நம்ம தனியாக பார்க்குறப்ப அங்கே மேக்ஸிமம் மெஸ் இருக்கும். ரைட்டு. மெஸ்ஸை நம்ம இது பண்ணும்போது நம்ம கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்கும். நம்ம ரூமில் சமைச்சு சாப்பிட்றத விடவும் அது கொஞ்சம் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். அப்படியா? ஆமாம், ஏன்னா சமைச்சு சாப்பிட்டோம்னா நம்ம அதுக்கு கேஸுக்கு தனியாக எக்ஸ்பென்சஸ் அலகேட் பண்ணணும். ரெண்டாவது மாதிரி விறகு வச்செல்லாம் இருக்க முடியாதா? அங்கே வந்து ரூம்குள்ளே நம்ம சமைச்சாலே ஃபயர் இண்டிகேட்டர் எல்லாமே இருக்கும். அது எல்லாமே ப்ராப்பராக இருக்கும். ஏதாவது ஆனாலே நமக்கு வந்து அப்போ ரூமுக்குள்ள சமைக்கவே முடியாது. தனியாக அதுக்குன்னு ஸ்பேஸ் இருந்தால் நம்ம சமைக்கலாம். சமைக்கிற பேசும் தனியாக அதுக்கு தனியாக நம்ம ரெண்ட் பே பண்ணி இது பண்ணணும். இதுக்கு பறிச்சு போட கூட இருக்கலாம், வெளியே சாப்பிட்டுக்கிறேன். கடையில் சாப்பிட்டா நமக்கு அரௌண்ட் 300 to 400 dirhams ஆகும். அப்போ 400ன்னா நான் 12 அது ஒரு 10,000 to 12,000 ஆகுது. அரௌண்ட் இதுக்கே ஒரு 1000 dirhams. ஐயா 30,000 தீர்த்து போகுதுக்கியா? அப்புறம் அதுதான் பிரச்சனை. மேக்ஸிமம் என்ன பண்ணணும், நம்ம ஜாப்ஸ் ஃப்ரெஷராக உள்ள போறப்ப கம்பெனி சைட்லேருந்து ஏதாவது ஒன்று நமக்கு ரெடி பண்ணி கொடுத்தாங்கன்னா பெஸ்ட். அதாவது ரூமோ இல்லை ரூம் ஆர் சாப்பாடு ஏதோ ஒன்று கொடுத்தாங்க, ஏதாவது ஒன்று வந்து மேக்ஸிமம் கம்பெனிஸ் ப்ரொவைட் பண்ணிடுவோம். சரி, ஓகே, நான் என்ன சொல்கிறேன், ரூமே கொடுத்ததுன்னு வச்சுக்குவோம், ஒரு 18,000 ரூபா மிச்சமாகுது. ஒரு 40,000 ரூபா சம்பளத்தில் 12,000 ரூபா நம்ம சாப்பாட்டுக்கு போயிடுது. அப்புறம் இதர போக்குவரத்து செலவு அந்த மாதிரி ஏதாவது இருக்குமா? அது வந்து நம்ம சிட்டிஸை பொறுத்து. மேக்ஸிமம் அங்கே வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபுல்லாகவே மெட்ரோ, அப்படி இல்லைன்னா கவர்மெண்ட் பஸ்ஸஸ் இருக்கு. அதுக்கு வந்து நம்ம நோல் கார்டு வாங்கி ரெகுலராக டாப் அப் பண்ணி அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சார்ஜ்லாம் சரி, பஸ்ஸில் இந்த டிக்கெட் சார்ஜஸ்லாம் எந்த மாதிரி இருக்கும்? நம்ம ஊர் மாதிரி தான் இருக்குமா, இல்லை அங்கே எவ்வளோ வரும்? நம்ம ஊர் மாதிரி தான் வரும். அதாவது மேக்ஸிமம் ஒரு மெட்ரோ மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ண அரௌண்ட் நம்ம மெட்ரோ யூசேஜ் ஏரியாவில் இருந்தோம்னா மெட்ரோ ப்ரிஃபர் பண்ணுறது பெஸ்ட்டு. ஓகே, மெட்ரோ சார்ஜஸ் வந்து நமக்கு கம்மியாக தான் வரும். சரி, ஓகே, ஒரு நாளைக்கு நமக்கு அதிகபட்சமாக 5 to 10 dirhamsக்குள்ள தான் வரும். அப்போ 30 நாளைக்கு போட்டால் 3 × 10 30 ஆச்சு.
10 கிராம்ஸ் 30 நாள் போட்டிங்கன்னா 300 கிராம்ஸ் வரும். ஆனால் 300 கிராம்ஸ் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், அதுக்கும் கம்மியாக தான் சரி ஓகே. அப்போ 300 வச்சிங்கனாலுமே 3 9 அது ஒரு 900 டிமாண்ட் எவ்வளோ வச்சு 90 3 9னா 900 வருது. ஒரு நாளைக்கு 10 கிராம் 9000 வரும்னு நினைக்கிறேன். 9000 பக்கம் வருது. பட் அதோட கம்மியாகுதுன்னு வச்சுக்கோ. 5000 ரூபா ஆகுதுன்னு வச்சுக்கோம். அதில் ஒரு 5000 ரூபா போயிடுது. சாப்பாடுக்கு ஒரு 12000 17000 ரூபா ஆயிடுச்சு. அப்புறம் வேற அந்த ஃபோன் பில்லு, நீங்கள் அந்த சோப்பு கீப்பு அதெல்லாம் வாங்குவீங்க. ஆமாம், அதெல்லாம் எவ்வளோ வரும்? மொபைலில் பொறுத்த வரைக்கும் ரீசார்ஜுக்கு நமக்கு நான் லாஸ்ட்டாக வரப்போ 60 கிராம்ஸ் மந்த்லி அன்லிமிட்டெட் டேட்டா. 60 திராம்ஸ்னா 6 × 3 18 1800 1800 ஓகே. 2000 ரூபா ப்ளஸ் சாப்பாடு இந்த சோப்பு சீப்பு இதெல்லாம் வாங்கினீங்கன்னா அது ஒரு 1000 ரூபா அந்த ரேஞ்சில் ஆகுமா? மேக்ஸிமமாக ஒரு 100 to 200 கிராம்ஸ் நம்ம எக்ஸ்பென்ஷன் தனியாக எடுத்து வச்சாலே ஓகே போதுமானதாக இருக்கும். ஓ ரைட்டு. அதான் 1000 ரூபா தான் அந்த ரேஞ்சில் தான் வருது. அப்போ இது ஒரு 2000, இது ஒரு 3000 ரூபா இதில் போயிடுச்சு. அப்போ பஸ் சார்ஜஸ் ஒரு 5000 17000, இதில் வந்து ஒரு 3000 20000 ரூபா முடிஞ்சு அங்கேயே. அவ்வளோதான். 20000 ரூபா செலவு. சாப்பாடு அங்கே கொடுத்துருவாங்க. இது இல்லாமல் நீங்கள் அங்கே போய் இந்த படத்துக்கெல்லாம் போவீங்களா ஜென்ரலாக? நான் தமிழ் மூவிஸ் நிறைய வரும், நமக்கு கன்வீனியண்ட்டாக இருந்தால் போய்க்கலாம். டிக்கெட்டில் எவ்வளோ ரேஞ்சில் இருக்கும்? டிக்கெட் வந்து 45 கிராம்ஸில் ஸ்டார்ட் ஆகும். ஜனநாயகம் படம் வந்துச்சா பார்த்தீங்களா? ஜனநாயகன் இல்லை, வரலையா? ஜனநாயகன் இன்னும் ரிலீஸே ஆகலை. அதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டிக்கெட் புக் பண்ணோம். எவ்வளோ வரும் டிக்கெட்டு? 45 கிராம்ஸ். 45 கிராம்ஸ்னா 4 3 12 1200 ரூபா அந்த ரேஞ்சில் தான் வருது. அந்த ஊருக்கு நம்ம ஊருக்கு ஸ்காயத்தரோட அந்த ஊரில் அது அவ்வளோதான். ஓகே. வேற உள்ள தேட்டர்லாம் நம்ம ஊர் மாதிரி தான் இருக்குமா? மேக்ஸிமம் மால் தான், இந்த மாதிரி மாலில் இருக்கிற தேட்டர்ஸ் தான். ஓகே. ஸோ வேறு எங்கே சுற்றி பார்க்குறதுக்குலாம் நீங்கள் அந்த மாதிரிலாம் இப்போ நம்ம ஊர்லாம் இப்போ அடிக்கடி பாருங்கள், இப்போ நீங்கள் திருநெல்வேலியில் இருக்கிறீங்க, டக்குன்னு வேணுமா குற்றாலம் போயிட்டு வருவீங்க, அந்த மாதிரிலாம் அங்கே பக்கத்தில் போயிட்டு வர டூரிஸ்ட் பிளேஸ் அந்த மாதிரிலாம் அது இருக்குமா? இருக்குது, நிறைய பிளேசஸ் இருக்குது. ஆனால் நம்ம அதெல்லாம் சுற்றி பார்க்கணுன்னா அதுக்கு நம்ம தனியாக சேவ் பண்ணணும், சம்பாதிக்கணும். தனியாக நம்ம சேவிங்ஸ் எடுத்து வச்சு செலவு பண்ணால் மட்டும்தான். 40,000 சம்பளத்தை வாங்கிட்டு சுற்றி பார்க்கணுங்கிறீங்க, படத்துக்கு போடுங்கிறீங்க, அங்கே சம்பாதிக்க போடையா படத்துக்கு போடையா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு இல்லையா? அதே தான். ஓகே. பட் வந்து இப்போ ஜென்ரலாக எல்லாருக்குமே என்னென்னா துபாய் போகணும், எப்படியாவது போகணும், ஃபாரின் போகணும் அப்படின்னு மெயினாக அவங்க திருநெல்வேலி அந்த அந்த ஜங்ஷன் இருக்கிறவங்க தான். ஏன்னா திருநெல்வேலி, அந்த கடலூர், நாகர்கோவில், கன்னியாகுமரி, அந்த அந்த பெட்டு அப்படியே தென்காசி, அந்த அந்த ரேஞ்ச் எல்லாமே என்னென்னா எப்படியாவது ஃபாரின் ஏறணும். ஸோ ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் அதெல்லாம் ரொம்ப குறிப்பாக சொல்லணும். ஸோ என்ன தான் இருக்குது அப்படி நீங்கள் ஏன்னா நீங்கள் கணக்குப்படி போட்டு சம்பாரிச்சா அங்கே போய் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சா 20,000 வீட்டுக்கு அனுப்புவீங்க. நீங்கள் அவங்க வாயை கட்டி வயிற்ற கட்டி சம்பாரிச்சா ஒரு 20,000 நீங்கள் அனுப்புறீங்க. இங்கேயே இருந்து பழத்தனம் பண்ணாவே 20,000 30,000 சம்பளத்துக்கு வேலை கிடைக்கும். 10,000 இங்கே செலவாச்சுனால 20,000 இங்கேருந்து அனுப்பிச்சிடலாம்ல. எதுக்கு நீங்கள் ஃபாரின் பொருளை இவ்வளோ ஆரம்பிக்கிறீங்க? அது வந்து நம்ம சரௌண்டிங்ஸை தான் சொல்லணும். அந்த மாதிரி நம்மளை வந்து அடாப்ட் பண்ண வச்சுக்கிட்டாங்க. நீ ஃபாரின்ல வேலை பார்க்குறாங்க. காலையில் வச்சோட என்ன மாப்பிள்ள ஃபாரின் போகவே இல்லையா, என்ன மாப்பிள்ள அவன்லாம் ஃபாரின் போயிட்டா ஒன்று இங்கே இருக்கிற அப்படிங்கிற மாதிரி போல இல்லையா? அதே தான். அது மாதிரி கேட்டு கேட்டு எதுக்கும் ஃபாரின் போகிறதுனே தெரியாமல் ஃபாரின் போக வச்சிடுறாங்க. ஆமாம், அந்த படங்களில் வாழை படத்துல ஒரு சீன்ல வாழை ஃபர்ஸ்ட் மூவில வந்து கிளைமேக்ஸ் சீன்ல ஒரு சீன் வரும். இந்த மாதிரி எங்க அப்பா வீட்டை கட்டினாரு, அதை வித்துட்டு நான் ஃபாரின் போனேன், நான் சம்பாதிச்சு நான் வீடை கட்டினேன், இப்ப இந்த வீடை வித்துட்டு என் பையன் ஃபாரின் போவான், அவன் இன்னொரு வீடை கட்டுவான். அதே ஒரு மாதிரி கொடவுலயே இருந்திருக்கலாமே. சரி, இப்போ என்னன்னா இப்போ இந்த ஆடு ஜீவிதம் படமெல்லாம் சில கோட் லைஃப்லாம் அந்த மாதிரிலாம் நடக்குது, உண்மையாவே நடக்குமா? அது வந்து மேக்ஸிமம் 99% நடக்கிறது இல்லை. இப்போ முன்ன அளவுக்கு இப்போ கிடையாது. இப்போ வந்து நமக்கு கம்யூனிகேஷன் எல்லாமே இருக்கு. நம்ம கிட்ட ஒரு மொபைல் இருந்தா போதும், எமர்ஜென்சிக்கு நமக்கு அங்கே எம்பசிஸ் நம்பர் இருக்கும். அப்படி இல்லைன்னா அங்கே இருக்க லோக்கல் போலீஸ் அத்தாரிட்டிக்கே நம்ம கால் பண்ணா கூட உடனே எல்லாமே இது பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி நம்மளை ரொம்ப ஏமாத்திடுவாங்கன்னு பயப்பட தேவையில்லை. ஓகே. இப்போ ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா துபாய் இஸ் சேஃபஸ்ட் சிட்டி, சேஃபஸ்ட் பிளேஸ் அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல. ஆமாம், சேஃபஸ்ட் கண்ட்ரின்னு. உண்மையாகவே அந்த அளவுக்கு சேஃபாக இருக்குமா நம்ம ஒரு காட்டிலும்? உண்மையிலே சேஃபான சிட்டி. எதை வச்செல்லாம் சொல்கிறீங்க? அங்கே வந்து நம்ம என்ன சொல்ல, தெஃப்ட்டு அல்லது இந்த லேடிஸ்க்கு அஃபென்ஸ் நடக்கிறது அந்த மாதிரி எந்த இல்லீகல் விஷயமும் கிடையாது, சுத்தமாக கிடையாது. ஓ ஓகே. அது மட்டும் இல்லாமல் ரூல்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. ரூல்ஸ்னா என்ன மாதிரி ரூல்ஸ்? நம்ம ரோட்ல இங்கே தான் சிக்னல், அதான் சிக்னலில் வந்து போலீஸே இல்லைனாலுமே நின்றுவாங்களா கரெக்டாக ப்ராப்பர். வாழ தெரியாதவங்க போலீஸ்ல சிக்னல் இருந்து போலீஸ் இருந்தால் தான் நிற்கணும், இல்லைன்னா போயிட்டே தான் இருக்கணும். அதான ரூலு. இது புது ரூலு. அதை சிட்டிசன்ஸ் ஃபாலோ பண்ணால் பரவாயில்ல, அங்க இருக்கிற ஹையர் அத்தாரிட்டிஸ் கிங்கே அதை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஓ,
கிங்ஸ் வரும்போதே சிக்னல் இருந்தா சிக்னல் வெயிட் பண்ணுவாங்க, சிக்னல் விழுந்ததுக்கு அப்புறம் தான் மூவ் பண்ணுவாங்க. கிடையாது, கிங்குக்குன்னு தனி ரூல்ஸ் அங்க. அதாவது ராஜாவாவே இருந்தாலும் அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணணுவாங்க. அதனால அவங்க வந்து அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்றதுனாலயே சேஃபா இருக்கிறாங்க. ரெண்டாவது ரூல்ஸ் அஃபென்ஸ் பண்ணும்போது அதுக்கான ஃபைன் அமௌண்ட்ஸ் ஹெவியா இருக்கும். சரி, ஆக்சுவலாக இதெல்லாம் பப்ளிக்காக கேட்கலாமான்னு தெரியல, இருந்தாலும் நம்ம கேட்கணுங்கிறத கரெக்டாக இதுக்கு தள்ளப்பட்டிருக்கோம். இப்போ ஜென்ரலாக இப்போ இங்கேருந்து நம்ம அமெரிக்காலாம் போனோம்னா அங்கேயே ஒரு பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகிறோம்ல, அது மாதிரி துபாயிலே போய் அந்த ஒரு பொண்ணையை பார்த்து கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகிறது வாய்ப்பு இருக்குதா? துபாய், கல்ஃப் கண்ட்ரிஸ் எல்லாமே முஸ்லீம் கண்ட்ரிஸ். சரி, அங்க வந்து நம்ம ஹிந்துவா இருந்து அதெல்லாம் பண்ண முடியாது. சரி, ஹிந்து, கிறிஸ்டின், முஸ்லீமா இருந்தாலுமே அதான் முஸ்லீமா இருந்தா பண்ணிடலாமா அப்படி கேட்கறாங்க. முஸ்லீமா இருந்தாலுமே பண்ண முடியாது. ஏன்னா அவங்க லேடிஸை வந்து நம்ம பார்க்கறதே ரொம்ப இதா. அது கரெக்டு தாங்க. அப்படி இருந்தாலும் இன்கேஸ் இப்போ ஒருத்தர் நல்லா பழகிறோம், அவங்க பொண்ணு போய் பையன் நல்ல பையனா இருக்கிறானே நம்ம பிள்ளைய கட்டி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அப்படிலாம் கட்டி கொடுப்பாங்களா? அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குதான்னு கேட்குறேன். சான்சஸ் இருக்குது. அப்படி ஏதாவது கேள்விப்பட்டு பார்த்துருக்கீங்க? நான் எதுவும் கேள்விப்பட்டதில்ல. மேக்ஸிமம் என்னன்னா துபாய் கண்ட்ரீஸ்ல அந்த மாதிரி நடக்கிறது இல்லை. யூரோப் கண்ட்ரீஸ் அந்த மாதிரி இருக்கலாம். யூரோப்பு அங்கிட்டலாம் தெரியும், யூஎஸ்ஏ அதெல்லாம் பிரச்சனை இல்லை, யூகே அங்கிட்டலாம் அப்படி இல்லை. இங்கேயே என்ன நடக்கும்னா துபாய் வந்து மோஸ்ட்லி அவங்களோட நேஷனாலிட்டிஸை விட அதர் கண்ட்ரிலேருந்து வந்து ஒர்க் பண்ணுற ஃபாரினர்ஸ் தான் அதிகம். ஓ, ஓகே ஓகே. இப்போ நம்ம இந்தியன்ஸ் இருக்கிறோம், நம்ம கம்பெனி ஒர்க் பண்ணுற கம்பெனியில் ஒரு 50 மெம்பர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அரௌண்ட் 25 மெம்பர்ஸ் இந்தியன் நேஷனாலிட்டிஸ் இருப்பாங்க. ஓகே. அதர்ஸ் எல்லாமே எஜிப்டு, இங்கிலாந்து ஆர் சைனா இந்த மாதிரி செலக்டிவ் கண்ட்ரீஸ்லேருந்து மேக்ஸிமம் ஒரு 10 to 15 கண்ட்ரீஸில் உள்ள பீப்புள்ஸ் வந்து நம்ம மீட் பண்ணலாம். சரி, என்னன்னா இப்போ இங்கே செலவு பண்ணுறோம்னா இன்னைக்கு வந்து எல்லாருமே ஜிபே, ஃபோன்பே தான் வச்சுருக்கிறோம், சரியா? அங்கே வந்து நீங்கள் இதே மாதிரி ஆப்பெல்லாம் இருக்கா, இல்லை அங்கேயே கேஷ் ஹேண்ட்லிங் தான் ஜாஸ்தியாக இருக்குமா? அங்கே கேஷும் இருக்குது. நம்ம டிஜிட்டல் பேமெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம அக்கௌண்ட்ஸ் யூஸ் பண்ணுறது பொறுத்து அங்கே வந்து ஏடிசிபி இருக்குது, ஃபேப்னு ஒரு பேங்க் இருக்குது. அப்படி இல்லைன்னா ஆர்ஏகே பேங்க்லேருந்து கார்ட்ஸ் கொடுத்துருவாங்க. கிரெடிட் கார்டு எல்லாமே நமக்கு இங்கே பேங்கிங் எல்லாம் என்ன மாதிரி யூஸ் ஆகுதோ அதே மாதிரி அங்கே வாண்டடாக நமக்கு கிரெடிட் கார்டு ஆஃபர் பண்ணுவாங்க. அங்கிருந்து ஓடி வந்துட்டோம்னா கண்டுபிடிச்சிருவாங்களா? அந்த மாதிரி நிறைய பேர் இங்கே வந்து செட்டில் ஆகிருக்காங்க. அப்படி கிரெடிட் கார்டு வாங்கிட்டு ஒரு அமௌண்ட் அங்கே எடுத்துட்டு வெக்கேஷனுக்காக ஊருக்கு வரேன்னு வந்துட்டு ரிட்டர்ன் போக மாட்டாங்க, அப்படி செட்டில் ஆயிடுவாங்க. அது இருக்கும், எல்லா ஊர்லேயும் இருக்கத்தானே செய்யுங்க. பிடிக்க மாட்டாங்களா? பிடிப்பாங்க, பிடிச்சிருவாங்களா? எல்லா கேசஸையும் பிடிக்க மாட்டாங்க. எப்படியோ தப்பிக்கவும் லிங்க் இல்லாமல் எப்படியோ போனவன் தான். ஆமாம், இல்லை பிடிச்சவன் தான், அது ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா நம்மளுக்கு ஒரு கேஸ் நடந்துச்சு இந்த மாதிரி ரொம்ப நாளைக்கு முன்னாடி. சொன்னார் என்னன்னா, ஒரு பையன் என் ஃப்ரெண்டுக்கு நடந்தது. ஒரு பையன் துபாயில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான். அவன் ஃப்ரெண்டுக்கு வந்து ஊருக்கு போகணுன்னு சொல்லிட்டான், பட் கான்ட்ராக்ட் முடியாமல் ஊருக்கு அனுப்ப முடியாதுன்னு சொல்லிட்டாங்க கம்பெனியும். இவன் என்ன பண்ணிக்க, செக்யூரிட்டிக்கு இவன் சைன் பண்ணியிருக்கான். சைன் பண்ணிவிட்டு போனவன் இங்கே ஊருக்கு வந்தவன் திரும்பி போகல. இப்போ என்னன்னா அதுக்கான அந்த அவன் டிடக்ஷன் அமௌண்ட் வந்து இவன் சேலரிலேருந்து பிடிக்கிறேன்ட்டாங்க. செக்யூரிட்டி சைன் பண்ணவங்களோட சேலரி. ஆமாம், தேவையா இது? அதனால் அதெல்லாம் போனால் க்ளோஸ் பண்ண வேணும்னாலும் நம்பக்கூடாது. இப்படியா தான் இங்கே வந்த சூழ்நிலை மாறும், ஒன்றும் பண்ண முடியாது இல்லை. ஸோ அந்த மாதிரிலாம் நடக்கும். கம்பெனிஸ் இருக்குது. என்னென்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சில கம்பெனிஸ் வந்து எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் லீவ் அவங்களே ஆஃபர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நமக்கு ஃபேமிலி சுச்சுவேஷன், ஏதோ மெடிக்கல் எமர்ஜென்சி அப்படின்னு சொன்னால் 1 monthலேருந்து மேக்ஸிமம் 45 days வரைக்கும் லீவ் கொடுப்பாங்க. அந்த லீவுக்குள்ளே நம்ம ரிட்டர்ன் வந்துட்டா ஓகே. ஒரு சில கம்பெனிஸ் வந்து சுத்தமாக லீவ் கொடுக்க மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, செக்யூரிட்டிக்கு கூட ஒர்க் பண்ணுறவங்க, அவங்க ரிலேட்டிவ் யாராவது கம்பெனியில் இருந்தால் அவங்களோ, அப்படி இல்லைன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவதோ அவங்களுக்காக செக்யூரிட்டி சைன் பண்ணால் அவங்கள ஊருக்கு அனுப்பிட்டு அவங்க ரிட்டர்ன் வர்ற வரைக்கும் இவங்களோட சேலரியை ஹோல்டில் வச்சுருப்பாங்க. ஓ ஆமாம், அந்த மாதிரிலாம் பார்த்துருக்கேன். லைவ்ல நானுமே பார்த்துருக்கேன். அதெல்லாம் நடக்கும். அப்போ சூதானமாக இருக்கணும் துபாய் போகிறவங்க. சரி, இப்போது என்னென்னா துபாய் வந்து ஒரு ஃப்ரெஷராக போகிறது என் கணக்குப்படி நீங்கள் சொன்னது 40,000 சம்பளம் தான் கிடைக்குதுன்னா அங்கே போய் விசிட்டர்ஸெல்லாம் போய் போகிறது கரெக்டான விஷயமா படல. ஃப்ரெஷராக நான் சொல்கிறது அந்த 1500 dirham சேலரிக்கு நம்ம ஏம் பண்ணக்கூடாது. நம்ம இப்போ ஃப்ரெஷராக ட்ரை பண்ணுறோம், இன்டர்வியூஸ் இங்கேயே அட்டன் பண்ணுறோம், அல்லது அங்கே போய் கூட சர்ச் பண்ணுறோன்னா நம்ம சிட்டிஸு எந்த மாதிரி சிட்டியில் ஒர்க் கிடைக்கிது, நம்ம ஸ்டே பண்ணுறது எங்கே ஸ்டே பண்ணுறோம், அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய சேலரியை வேரி பண்ணிக்கணும். நம்மளே வேரி அந்த அளவுக்கு ஸ்கில்டாக பேசி சம்பளம் வாங்கணும். ஒரு 60,000 வாங்கினா அது ஒர்த்தாக இருக்குது எனக்கு. 7 எமிரேட்ஸ் இருக்கு. 7 எமிரேட்ஸ்ல எல்லா எமிரேட்ஸுமே காஸ்ட்லி கிடையாது. துபாய், ஷார்ஜா, அபுதாபி இந்த 3 எமிரேட் தான் மோஸ்ட்லி எல்லாருமே ப்ரிஃபர் பண்ணுறது ஒர்க்கு. ஆனால் அங்கே லைஃப் ஸ்டைலுக்கு நம்மளோட எக்ஸ்பென்சஸ் அதிகமாக இருக்கும்.
அப்படியே வாங்குற சேலரியை சேவ் பண்ணணும்னு நினைச்சோம்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் சேவ் பண்ணலாம். ஆனா அங்க நம்ம என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சோம்னா நம்ம கையில சேவிங்ஸ்ன்னு ஒன்றும் நிற்காது. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ கம்பெனி அங்கே போய் தேடுறதுக்கு இங்கிருந்தே கம்பெனி பேரெல்லாம் எடுத்தேன், அவங்கள்ட்ட கான்டாக்ட் பண்ணி நம்ம ரெஸ்யூம்லாம் அனுப்பி இன்டர்வியூ கான்டாக்ட் பண்ணி கம்பெனி மூலிமா இங்கேருந்தே வேலைக்கு போயிட்டா போகலாம். அதில் இன்னொன்று என்னன்னா, நம்ம ரெஸ்யூம்ஸில் இந்தியன் மொபைல் நம்பர் தான் அட்டாச் பண்ணியிருப்போம். சரி, அவங்க இந்தியன் நம்பருக்கு கால் பண்ணி ஹெச்ஆர்ஸ் வந்து நம்மளை கான்டாக்ட் பண்ண ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. நம்ம அதை வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுறோம், அதை வந்து துபாய் லோக்கலில் இந்த விசிட் விசாவில் போகிற சுச்சுவேஷன்ஸில் லைவில் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஆன்லைன்லேயும் நிறைய அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆன்லைனில் நம்ம அப்ளை பண்ணும்போது சம் ஹெச்ஆர்ஸ் வந்து அங்கே இருக்கிற லோக்கலில் ஸ்டே பண்ணி இருக்கிறவங்கள ப்ரிஃபர் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே நம்ம ஃபர்ஸ்ட் டைம் விசிட்டில் போகிறப்ப நமக்கு வந்து டூரிஸ்ட் சிம்னு ஒன்று கொடுத்துருவாங்க. அது 24 ஹவர்ஸுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்மளுடைய பாஸ்போர்ட்டை வச்சு நம்ம சிம் வாங்கிக்கலாம். அந்த கான்டாக்ட் நம்பரை நம்ம ரெஸ்யூமில் அப்டேட் பண்ணும்போது அங்கே இருக்கிற லோக்கல் ஹெச்ஆர்ஸு நம்ம ஜாப் ஏதாவது அப்ளை பண்ணியிருந்தோம்னா அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நம்மளை. இப்போ எனக்கு ஐடியா வருது. இப்போ நம்ம வந்து ஏன் ஒரு துபாய் சிம் கார்டு நம்ம வாங்கி வைக்கக்கூடாது? வாங்க முடியாதா? யூஸ் பண்ணலாம். எங்கள் டைம் துபாய் சிம் இருக்கு. ஆனால் அங்கேருந்து இன்கமிங் அவுட் கோயிங் கால்ஸ் எதுவுமே இங்கே இது பண்ண முடியாது. இங்கே லேண்டே ஆகாதா? சர்வீஸே இருக்காதோ? சர்வீஸ் இருக்காது. இங்கே வந்து டவர் சிக்னல் காட்டும், மெசேஜஸ் வரும். மெசேஜ்னா கம்பெனி அனுப்புகிற மெசேஜஸ்லாம் வரும். ஆனால் கால் வந்து கனெக்ட் ஆகாது துபாய் நம்பருக்கு. வாட்ஸ்அப்பில் கனெக்ட் பண்ணிக்கலாம், வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வாட்ஸ்அப்பில் ஹெச்ஆர் கால் பண்ணுவாங்களான்னு தெரியும். வாட்ஸ்அப்பில் ஹெச்ஆர்ஸ் மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. என்னங்க எங்கிட்டு போனாலும் முட்டை கட்ட போட்டால் என்ன தான் பண்ணுறது? ஒரு மனுஷன் ஃபாரின் போகணும்னா இவ்வளோ இது பண்ண வேண்டியதாக இருக்குது. சரி, ஏன் இப்போ கல்ஃப் கண்ட்ரிஸ் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு உங்கள் ஊர் சைடில் அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுறாங்க? இந்த பக்கம் யூரோப்பியன் சைடு இல்லை சிங்கப்பூர், கனடா, மலேசியா அதெல்லாம் நிறையா போகிறாங்களா? நிறையா போகிறாங்க, இல்லை கம்மி தான். ஓகே, ஆனால் எனக்கு என்னென்னா, நீங்கள் ஒரு 3 லட்ச ரூபா கிட்டத்தட்ட செலவு பண்ணி இந்த இதில் போய் திருப்பி இந்த 3 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு மாதம் 20,000 தான் நீங்கள் மிச்சம் பண்ண முடியுது. இல்லை 30,000 மிச்சம் பண்ணுறீங்கன்னா வச்சுக்கிடுவோம். 30,000 ரூபா அப்படின்னா நீங்கள் வருஷத்துக்குலாம் கணக்கு போட்டீங்க அப்படின்னா ஒரு 3 லட்ச ரூபா. ஒரு வருஷம் வேலை செஞ்சா 3 லட்ச ரூபாயே கைக்கு வருது. அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு 2 வருஷம் வேலை செஞ்சீங்கன்னா தான் இன்னொரு 6 லட்ச ரூபா சேர்த்து வச்சு சம்பாதிக்க முடியும். அப்போ நீங்கள் 3 வருஷம் ஃபுல்லாகவே அங்கே கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு ஒரு 6 லட்ச ரூபா சேர்த்து வைப்பீங்க. இதுக்காண்டி தான் போகிறீங்களா? அந்த ஃபர்ஸ்ட் இதை மட்டும் தான் பார்க்குறீங்க. அங்கே துபாய் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் லாங் டேர்மாக அங்கே இருக்கிறவங்களுக்கு நல்ல ஆஃபர்ஸ் இருக்கு. சேலரி அங்கேயே வந்து டெவலப் ஆகுறவங்களுக்கு. இப்போ நீங்கள் சொன்ன அந்த ஃபர்ஸ்ட் இயரில் நம்மளுடைய சேலரி 35K 40K தான் இருக்கு, இந்தியன் கரன்சிக்கு இருக்குன்னா, செகண்ட் இயரில் நம்மளுடைய ஒர்க்கை பொறுத்து நம்மளே ஹெச்ஆர்ஸ்ட்ட பேசலாம். அப்படி இல்லைன்னா நம்மளோட ஓனர்ஸ்டையே பேசி ஹைக் வாங்கலாம். ஆனால் நம்மளுடைய ஒர்க்கில் அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கணும். நம்மளுடைய ஸ்கில்ஸு எல்லாத்துலேயும் நமக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கணும், கான்ஃபிடென்ட் இருந்தால் தான் நம்ம போய் பேச முடியும். பேசி வாங்கிக்கலாம். ஆமாம், 2 வருஷம் விசா, ஃபஸ்ட்டு 2 இயர்ஸ் விசா முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் விசா அடிக்கிறப்ப நம்ம டிமாண்ட் வைக்கலாம். நம்மளுடைய ஜாப் அவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம டிமாண்ட் அவங்க ஓனர் சைட்லேருந்து அப்ரூவ் பண்ணுவாங்க, மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து ஓகே பண்ணுவாங்க. அப்போ நமக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். மினிமம் ஒரு 500லேருந்து 1000 ஓகே. இப்போ மேலேயே இன்க்ரிமெண்ட். வேலைக்கு போயிட்டோம், ஒரு வருஷம் ஆயிடுச்சு, அதுக்கப்புறமா ஃபேமிலி விசாலாம் அது கொடுப்பாங்களா? இந்த ஃபேமிலியை கூப்பிட்டு போகலாமா? முடியும். இப்போ ஏதோ ஒரு பிள்ளையை கூப்பிட்டு இழுத்துட்டு ஓடிடலாம் இங்கே லவ் பண்ணி முடியும். ஆனால் அதுக்கான சேலரி வந்து ஃபேமிலி விசா நம்ம அப்ளை பண்ணால் நமக்கு 5,000 dirhams சேலரி இருக்கணும். இருந்தால் தான் ஃபேமிலி விசாக்கு அப்ளை பண்ண முடியும். நல்லா விவரமாக தான் இருக்கிறாங்க. ஓகே, இப்போ 2 பேருக்கு வேலை இருந்துச்சுன்னா போகலாம்ல? 2 பேரும் தனித்தனி விசாவாக எடுத்து பாரலாம், வந்து அங்கே ஒன்றா ஸ்டே பண்ணிக்கலாம். என் ஃப்ரெண்ட் அப்படி இருக்கான். ஃப்ரெண்டு ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறான், அவனோட ஒய்ஃபு அவங்க ரிலேட்டிவ் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க ஸ்டே பண்ணியிருக்கிறது ஒன்றா ரூம் எடுத்து ஃபேமிலியாக தங்கியிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம ஊர் இருக்கிற மாதிரி லிவ் இன் டுகெதர் கல்ச்சர்லாம் அங்கே இருக்குதா? அந்த மாதிரிலாம் அங்கே இல்லை. அந்த மாதிரிலாம் கிடையாதா? வேற நைட்டு பப்பு பார்ட்டி அந்த மாதிரி அது இருக்கு. பப்பு பார்ட்டிலாம் அங்கேயே பப் பார்ட்டிஸ் எல்லாமே இருக்கு. ஏன்னா மேக்ஸிமம் யூரோப் கண்ட்ரீஸில் உள்ள அவங்க வந்து ஸ்டே பண்ணுறாங்க. ஏஷியாவிலேயே பிலிப்பைன்ஸு இந்த சைடில் உள்ளவங்களும் மோஸ்ட்லி இருக்கிறாங்க. அதனால அதெல்லாம் அலௌடு. ஓகே, இப்போ இது சரக்கெல்லாம் இப்போ நம்ம ஊர் மாதிரி ஒயின் ஷாப் அந்த மாதிரிலாம் அங்கெல்லாம் இருக்குமா? அப்படி இருக்கும். இருக்கு, பப்பு பார் எல்லாமே இருக்கு. எல்லாமே இருக்குது. நம்ம கல்ஃப் கண்ட்ரீஸ்ல துபாய் வந்து இந்த விஷயங்கள்ல கொஞ்சம் லிபரேட்டா இருக்கு. ஓகே. சவுதி, குவைத், கத்தார் இவங்கெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட். நான் ஆல்கஹால் அங்கே யூஸ் பண்ணவே முடியாது, அந்த மாதிரி ஸ்ட்ரிக்ட் இருக்கு. துபாயில் வந்து அதில் கொஞ்சம் பரவாயில்ல. நீங்கள் வேணும்னா குடிச்சிட்டு நம்ம படிக்கடா வைக்கிற மாதிரி நம்ம ஒரு மாதிரி இல்லையா? உனக்கு குடிச்சா நீங்கள் நான் எல்லாம் பண்ண முடியும், கவர்மெண்ட் இருக்குது. ஓகேங்கய்யா,
ஸோ மிக்க நன்றி. அடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் அண்ட் கேஸ் ரிலேட்டடாக உள்ளே போக போகிறீங்க. ஆமாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கோம். ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த துபாய் இது எப்படி இருக்கும், எப்படி போகலாம், இது பண்ணலாமா வேண்டாமான்னு ஒரு ஐடியா எனக்கு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட் கிளாரிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் எப்போ உங்கள் நம்பர் வச்சுருப்போம், அதுக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். அண்ட் தென் நிறைய பேர் உங்கள் நம்பர் கேட்பாங்க. உங்கள் நம்பர் கேட்டால் கொடுத்துருவ கொடுங்க. பொண்ணு கூட கேட்பாங்க, நம்ம சேனல் பொண்ணுங்களாம் கூட பார்ப்பாங்க. அடுத்தது மெக்கானிக்கல் ஃபாலோ பண்ணும்போது பொண்ணுங்க இருப்பாங்கன்னு நம்புகிறேன். பரவாயில்ல, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. சரிக்கோ, யார் கேட்டாலுமே ஸோ இது மாதிரி கைடன்ஸுக்காக டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கைடன்ஸ் கண்டிப்பாக. ஸோ அதை உங்களுக்கு நான் உங்கள் நம்பர் கொடுத்துடலாம். ஓகே. ஓகே. ஸோ தேங்க்யூ வெரி மச்.